வணக்கம். ஒரு புது Dress டிசைன் பண்ணி அதை உருவாக்கி உலகத்துல இருக்கிற எந்த கடைக்கு வேணும்னாலும் வெறும் 15 நாள்ல கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? சப்ளை செயினோட விதிகள் எல்லாம் பார்த்தா இது நடக்கவே முடியாத ஒரு விஷயம் மாதிரி தெரியும். ஆனா ஜாரா இந்த மேஜிக்கை எப்படி செஞ்சாங்க? வாங்க, இன்னைக்கு நாம அந்த ரகசியத்தை தான் பார்க்க போறோம். ஜாராவோட ஃபவுண்டர் அமான்ஷியோ ஒட்டேகா சொன்ன இந்த ஒரு வரி போதும் அவங்களோட மொத்த பிசினஸ் ஐடியாவையும் புரிஞ்சுக்க. அதாவது அவங்க ஃபேஷனை ரொம்ப நாள் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளா பார்க்கவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு மீன் மாதிரியோ இல்ல பிரெட் மாதிரியோ சீக்கிரமா விற்க வேண்டிய ஒரு பொருளை தான் பார்த்தாங்க. இங்க ஸ்பீடு அதுதான் எல்லாமே. எந்த ஒரு உற்பத்தி துறையிலையும் ஒரு முக்கியமான விதி இருக்கு. அதுக்கு பேரு தான் இரும்பு முக்கோணம். ரொம்ப சிம்பிள். ஒரு பொருளை வேகமாவும் நல்ல தரமாவும் செய்யணும்னு நினைச்சா அது விலை குறைவா இருக்காது. சரி, விலையும் குறைவா இருக்கணும், தரமும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அது சீக்கிரமா கிடைக்காது. இந்த விதியை உடைக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இப்போ மத்த ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல குவாலிட்டி அதே சமயம் கம்மியான விலைங்கிற வழியை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்காக ஆசியாவில் உற்பத்தி செஞ்சு மாச கணக்குல காத்திருப்பாங்க. ஆனா ஜாரா அவங்க ஒரு வித்தியாசமான ரூட் எடுத்தாங்க. அவங்களுக்கு வேகம் தான் முக்கியமா இருந்துச்சு. இப்போ எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான். சரி, வேகத்தை தேர்ந்தெடுத்தா ஒன்னு குவாலிட்டியை குறைக்கணும், இல்ல விலையை ஏத்தணும். ஆனா ஜாரா இது ரெண்டையும் பண்ணாம எப்படி தப்பிச்சாங்க? இதுதான் நம்ம இன்னைக்கு கேட்க போற முக்கியமான கேள்வி. ஒரு சின்ன ஸ்பானிஷ் கம்பெனி எப்படி உலகத்தோட நம்பர் 1 ரீட்டைலர் ஆச்சு? அதுவும் இண்டஸ்ட்ரி விதிகளை எல்லாம் உடைச்சு. அவங்க புதுசா ஒரு தையல் மிஷினை கண்டுபிடிக்கல, ஆனா ஒரு புத்தம் புது சப்ளை செயினை கண்டுபிடிச்சாங்க. அது எப்படிங்கறத தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல ஜாரா நிஜமாவே என்னதான் சாதிச்சாங்கன்னு பார்ப்போம். ஃபாஸ்ட் ஃபேஷன்ங்கிற வார்த்தையே அவங்க எப்படி மொத்தமா மாத்தி எழுதுனாங்க? இந்த நம்பர் தான் எல்லா ரகசியத்தையும் சொல்லுது. 15. வெறும் 15 நாள்ல ஒரு டிசைன் பேப்பர்ல இருந்து கிளம்பி உலகத்துல இருக்கிற எந்த கடைக்கு வேணாலும் போயிடும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்பெயின்ல ஒருத்தர் ஒரு கோட் டிசைன் பண்றாரு, அடுத்த 2 வாரத்துல அது நியூயார்க்லயோ இல்ல டோக்கியோலயோ ஒரு ஷோரூம்ல தொங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த வேகத்தை அடையிறதுக்கு ஜாரா முதல்ல ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய தலைவலியை சரி பண்ண வேண்டியிருந்தது. அது என்ன பிரச்சனைன்னு இப்ப பார்க்கலாம். சாமானியமா மத்த பிராண்ட்ஸோட நிலைமை இதுதான். ஜான்வரியில ஒரு டிசைனை உருவாக்குவாங்க, பிப்ரவரியில துணிக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, ஏப்ரல்ல ஆசியாவுல உற்பத்தி ஆரம்பிக்கும், ஆகஸ்ட்ல கப்பல்ல ஏத்துவாங்க, கடைசியா அக்டோபர்ல தான் அது கடைக்கே வந்து சேரும். அதாவது கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 9 மாசம் வரைக்கும் ஆகும். அக்டோபர்ல மக்கள் என்ன வாங்குவாங்கன்னு ஜான்வரியிலேயே யூகிக்கணும். இது எவ்வளோ பெரிய ரிஸ்க். ஒருவேளை அவங்க யூகம் தப்பா போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த நம்பரை பாருங்க, 70%. அந்த அளவுக்கு தள்ளுபடி கொடுத்து விற்க வேண்டியிருக்கும். தப்பா கணிச்ச துணிகளை விற்கிறதுக்காக பிராண்ட்ஸ் இப்படி பெரிய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இந்த மார்க் டவுன்னு சொல்ற தள்ளுபடி அவங்க லாபத்தை மொத்தமா காலி பண்ணிடும். ஓகே, இந்த பெரிய பிரச்சனையை ஜாரா எப்படி சரி செஞ்சாங்க? அவங்க செலவை குறைக்கிறதுல கவனம் செலுத்தாம எவ்வளோ சீக்கிரமா ஃபேஷன் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாற முடியுங்கிறதுல தான் முழு கவனத்தையும் வச்சாங்க. அவங்களோட தீர்வுல 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. இந்த 3 விஷயம்தான் ஜாராவோட வெற்றி ரகசியம். இதுல ஒன்னொன்னுமே தனித்தனியா ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா. ஆனா 3 ஒன்னா சேரும்போது தான் அந்த மேஜிக்கே நடக்குது. வாங்க, அது என்னன்னா ஒன்னொன்னா பார்க்கலாம். இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஜாரா உலகமயமாக்கலோட விதியையே உடைச்சாங்க. எப்படின்னா, எல்லா கம்பெனி மாதிரியும் அவங்க தங்களோட எல்லா உற்பத்தியையும் ஆசியாவுக்கு அனுப்பல. அதுக்கு பதிலா அவங்க உற்பத்தியில பாதிய ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோன்னு பக்கத்து நாடுகள்லயே வச்சுக்கிட்டாங்க. ஆமாங்க, அங்க சம்பளம் 5 மடங்கு அதிகம்தான். ஆனா பங்களாதேஷ்ல இருந்து ஒரு சரக்கு கப்பல்ல வர 4 வாரம் ஆகும். அதே போர்ச்சுகல்ல இருந்து ஒரு ட்ரக்கு 24 மணி நேரத்துல ஸ்பெயினுக்கு வந்துரும். சோ அவங்க அதிக சம்பளம் கொடுத்து நேரத்தை வாங்கிக்கிட்டாங்க. சரி, இப்போ அவங்களோட 2வது ரகசியத்துக்கு வருவோம். இந்த ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்விதான் அவங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கு அடிப்படையா இருந்துச்சு. இதுதான் அவங்களோட டெக்னிக்கல் சீக்ரெட். பாருங்க, மத்த பிராண்ட்ஸ் எல்லாம் துணியை வெட்டுறதுக்கு முன்னாடியே அதுக்கு சாயம் பூசிடுவாங்க. ஆனா ஜாரா கிரேஜ் அப்படின்னு சொல்ற சாயம் பூசப்படாத துணியை வாங்கி மலை மாதிரி கூச்சி வச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு புது கலர் ட்ரெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அந்த கலரை இந்த துணிகளுக்கு அடிப்பாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க யூகத்துல முடிவெடுக்காம நிஜமான ட்ரெண்ட பார்த்து முடிவெடுக்கிறாங்க. இதுதான் 3வது மற்றும் கடைசி தூண், த கியூப்னு சொல்லப்படுற அவங்களோட பிரம்மாண்டமான லாஜிஸ்டிக் சென்டர். இத அவங்க கம்பெனியோட நரம்பு மண்டலம்னே சொல்லலாம். 200 கிலோமீட்டர் நீளத்துக்கு சுரங்கப்பாதை, அதுல ஹை ஸ்பீட் மோனோ ரயில். நினைச்சு பாருங்க, எல்லா பொருட்களும் இங்க வந்து வெறும் 48 மணி நேரத்துக்குடைய உலகத்துல இருக்கிற எந்த கடைக்கு வேணாலும் அனுப்பப்படும். சரி, எவ்வளோ புத்திசாலித்தனமான திட்டங்களோட முடிவு எப்படி இருந்துச்சு? அவங்களோட லாபம் மற்றும் கஸ்டமர்ஸ் கிட்ட கிடைச்ச வரவேற்பை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு சார்ட் போதும் எல்லா கதையும் சொல்ல.
மத்த பிராண்ட்ஸ் அவங்க விக்கிற பொருட்கள்ல வெறும் 60% தான் முழு விலைக்கு விப்பாங்க. ஆனா Zara 85% பொருட்களை முழு விலைக்கு விக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? லாபத்தை கொல்ற அந்த பெரிய தள்ளுபடியை அவங்க தவிர்க்கறாங்கன்னு அர்த்தம். உற்பத்தி செலவு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் கடைசில அவங்களுக்கு தான் அதிக லாபம் கிடைக்குது. இந்த நம்பர் இன்னும் ஆச்சரியமா இருக்கும். சராசரியா ஒரு கஸ்டமர் வருஷத்துக்கு 17 முறை Zara கடைக்கு வராராம். ஆனா மத்த பிராண்ட் கடைகளுக்கு வெறும் 3 முறை தான் போறாங்க. ஏன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை புது புது டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதனால ஏதாவது மிஸ் பண்ணிடுவோமோன்னு கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப வராங்க. இது ஒரு விதத்துல அவங்கள அடிமையாக்குற மாதிரி தான். இன்னொன்னும் சொல்றேன் கேளுங்க. Zara தன்னோட மொத்த ஸ்டாக்கையும் ஒரு வருஷத்துல 12 முறை மாத்திருது. ஆனா அவங்களோட போட்டியாளர்களால வெறும் 3 இல்ல 4 முறை தான் அதை செய்ய முடியுது. இதுவே அவங்களோட வேகம் எவ்வளோ அதிகம்னு காட்டுது. அதாவது பொருள் கடையில தேங்கவே தேங்காது. சரி, Zaraவோட இந்த வெற்றி கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இது வெறும் துணி வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா தொழில்களுக்குமே பொருந்தும். இதுதாங்க அந்த படம். ஒரு பொருளை உருவாக்குற செலவுல கொஞ்சம் காசை மிச்சம் பண்றதுல பிரயோஜனம் இல்ல. ஏன்னா நீங்க மெதுவா செயல்படுறதால தள்ளுபடியில பல ரூபாயை இழக்க நேரிடும். Zara நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னா, வேகமா இருக்கிறது தான் உண்மையான போட்டி சாதகம். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. நீங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல உங்க தொழில்லையோ எல்லாரும் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றேன் ஆனா யாரும் கேள்வி கேட்காத ஒரு தொழில்துறை விதி எது? Zara மாதிரி அந்த விதியை உடைச்சு ஒரு புது வழியை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.